தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன வசந்தி, நீ எதுவும் காஃபி குடிக்கலையா? உனக்கு வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நான் ஒரு 10 மணி வாக்குல தான் ஒரு காஃபியை குடிச்சேன். எனக்கு வேண்டாம், போதும் போதும். சரி சரி அண்ணி, மத்தியானத்துக்கு ஏதாச்சும் பிரியாணி மாதிரி செய்யலாமா? இன்னைக்குன்னு பார்த்து பிள்ளைங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க. ஓ அப்படி சொல்றியா? நான் கூட இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிடலான்னு பார்த்தேன். அப்படியா அண்ணி? சரி சரி, அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் வந்தா வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிடலாம் அண்ணி. எப்படி பொரிச்சாதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, கார்த்திக்கெல்லாம் மீன் வாங்கி பொரிச்சு கொடுத்தா அவ்வளோ சாப்பிடுவான். ஆனா இப்ப 2 வாரமா மீனே வாங்கல பாத்தியா? அதான் இன்னைக்கு வாங்கலாமான்னு யோசிச்சேன். சரிங்க அண்ணி, அப்போ இன்னைக்கு மீனே வாங்கிக்கலாம். சிவகாமிய பாத்தியா? அவங்களுக்கு தலைவலியா இருக்குன்னு கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு போனாங்க. சரின்னு நான் விட்டுட்டேன். சரி சரி, இந்த வெயிலுக்கு இப்பெல்லாம் நிறைய தலைவலி வருது பாத்துக்க. நல்லா தண்ணி குடிக்கணும். ஆமா ஆமா அண்ணி. அட ரகு, வாடா. என்னப்பா ஏதோ வேலை இருக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்த, அதிசயமா கீழெல்லாம் இறங்கி வந்திருக்க? அத்தை, ரொம்ப தலைவலியா இருக்கு. எனக்கு ஒரு காஃபி வேணும் அத்தை. அட என்னப்பா தலைவலியா இருக்கா? மாத்திரை எது போட்டியா? அத்தை, அந்த அளவுலாம் இல்ல. ரொம்ப நேரமா சிஸ்டமே பார்த்துட்டு இருக்கேனா, அதனால ஏதாச்சும் சூடா குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது அத்தை. அதுக்குதான். அவ்வளவுதானப்பா, இதோ உடனே போட்டு கொடுக்குறேன். அண்ணி, நான் தான் இருக்கேன்ல, நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க உட்காந்து நிம்மதியா காஃபி குடிங்க. நான் போட்டு கொடுக்குறேன் அண்ணி. புள்ள பாவம் தலைவலிக்குதுன்னு சொல்றான் வசந்தி. போ போ, சீக்கிரமா போய் போட்டு கொடு. அப்பப்பா, அவனுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியாதே. ஆமா, என்னதான் இருந்தாலும் புள்ள வேலை பாக்குறப்போ கஷ்டமா இருக்கும்ல. சரிதான் ரகு, நீ போய் உட்காருப்பா, நான் கொண்டு வந்து தரேன். அம்மா, எனக்கு ஒரு ஃபோன் பேசணும். நான் பேசிட்டே இருக்கேன். நீங்க காஃபி போட்டுட்டு சொல்லுங்க, நானே வந்து எடுத்துக்கிறேன். சரிப்பா. அத்த, அடடே என்னடா இனியா குட்டி, அதிசயமா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? அத்த சும்மா தான் அத்த, ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கிறது, போர் அடிக்குது அத்த. பாரு, எங்க இனியா குட்டி எப்ப பார்த்தாலும் சும்மா இல்லாம அதே இதுன்னு கத்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போர் அடிக்குதா? சரி, அத்தை ஒரு வேலை கொடுக்குறேன், சரியா? சொல்லுங்க அத்த, ஏதாச்சும் காய்கறி கட் பண்ணி கொடுக்கணுமா? நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அத்த. உனக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ண தெரியுமா? அத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துக்கிறேன். நீங்க கட் பண்றப்பெல்லாம் நான் பாத்துருக்கேன்ல அத்த. சரி சரி, ஒண்ணு பண்றியா? அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கோம். அதனால காய்கறி எல்லாம் தேவைப்படாது. நான் காஃபி போட்டு கொடுக்குறேன். ரகு கொஞ்சம் கொடுத்துறியாமா? அவன் ஏதோ போன் பேசுறேன்னு போனான். ஓ சரிங்க அத்த, கொடுங்க. இந்தாம்மா கொடுத்துட்டு. சரிங்க அத்த. உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேண்டாம். சரிடா. ஹாய் பச்சி மாமா. என்ன என்ன இவ்ளோ சலுப்பா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு நீங்க வந்த, அத முதல்ல சொல்லு. அத்தை தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க. நான் தான் வந்து எடுத்துக்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன்ல, உன்கிட்ட எது கொடுத்து விட்டாங்க? பாவம் பையன் தலைவலிக்குதுன்னு சொன்னானே, போன் பேசிட்டு இருப்பானேன்னு ஒரு அக்கறையில என்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் சரி குடு. இந்தாங்க. என்ன? அதான் காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. ஏன் என்னைய பாத்துட்டு இருக்க? நீங்க காஃபி குடிச்சிட்டு கப் என்கிட்டே கொடுங்க. அதுவரை நான் இங்க நின்னு வாங்கிட்டே போறேன். இனியா, என்ன மாமா? இதெல்லாம் சரியில்லை. அப்படியா? எது சரியில்லை? இனியா, என்னால உன்கிட்ட வர வர பேசவே முடியல. எது பேசினாலும் அதுக்கு கொண்டக்க மண்டக்கவே பதில் சொல்லு. என்னது? நான் கொண்டக்க மண்டக்க பதில் சொல்றேனா? நான் கரெக்டா தான் பதில் சொல்றேன். நீங்க தான். நான் என்ன பண்ணேன்? நல்லா நடிக்கிறீங்க மாமா. என்ன? நான் நடிக்கிறேனா? நான் என்ன நடிச்சேன்? அது உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல, அதைத்தான் சொல்றேன். இனியா, அதான் காஃபி கொடுத்துட்டல, நீ கிளம்பு. குடிச்சிட்டு கொடுங்க, எடுத்துட்டு போறேன். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல்லி இந்தா கிளம்பு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? இப்ப கூட புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல. இனியா, நீயா ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு முடிவு பண்ணா நான் எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொல்றேன்லாம் எனக்கு புரியல. இப்போ கிளம்புறியா? ஏய், நகர்ந்து நில்லு. மாமா பயப்படாதீங்க, ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன்.
மாமா, உண்மையாவே புரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள நாம எதுவுமே பண்ண முடியாதுல்ல மாமா. இப்போ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்றேன், என்ன செய்றேன் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆனா நடிக்கிறீங்கல்ல. ஏய், நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பேசினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? எனக்கெல்லாம் எதுவும் புரியல, எதுவும் தெரியல. ஒழுங்கா கிளம்பு. ஓ, அப்படியா? சரி, நான் இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன கேட்கணும். ஆமா, அன்னைக்கு எதுக்காக எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க? எந்த ட்ரெஸ்? ஓ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி சரி, நானே சொல்றேன். அண்ணாவோட மேரேஜ் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம்ல, அப்ப கூட நான் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், வந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டேனே. நல்லா என்ன திட்டிட்டு வந்து நீங்க தானே எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. அது எதுக்காக பண்ணீங்க? அது அது நான் இங்க செலக்ட் பண்ணேன். நிஷா உனக்கும் அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சா, அதுல எது நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் செலக்ட்லாம் பண்ணலையே. ஜஸ்ட் இருந்ததுல நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அப்படியா? அவ செலக்ட் பண்ணி வச்சதால தான் நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆ, ஆமா. ஓ, அப்படியா? ஆனா அவ பிஸ்தா கிரீனும் ரெட் கலரும் செலக்ட் பண்ணியிருந்தா. அதுல அவளுக்கு பிஸ்தா கிரீன் சொன்னீங்க. அப்போ நீங்க எனக்கு ரெட் தானே சொல்லியிருக்கணும். பட் நீங்க அப்படி சொல்லலையே. ரெட் கலர் இனியாக்கு நல்லா இருக்காது, அவளுக்கு பீச் கலர் தான் நல்லா இருக்கும், இது எடுத்துக்கோன்னு வேற ட்ரெஸ் தானே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. அ- அது அது வந்து அது ரெட்டு நல்லாவே இல்ல. அதனாலதான் நான் மாத்தி சொன்னேன். இதுல அதுக்கு பேரு தான் மாமா எனக்கு என்ன அழகா இருக்கும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்றது. இனியா. சரி சரி, கோவப்படாதீங்க. இப்ப என்ன, எதுவும் இல்லைன்னு சொல்லுவீங்க அவ்வளவுதானே. பாக்குறேன் மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கீங்கன்னு. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மனசுல இருக்கிறது வெளியே வந்துதான் ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு எந்த பதிலும் வராதுன்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன் புஜி மாமா. பாய். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் என்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றால். இந்தா காஃபி கொடுத்தான், ஏதோ பேசினா, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இப்ப இவ வந்து என்ன பேசினா? இவ பேசினதெல்லாம் பார்த்தா இதுக்கு பேருதான். ஆ, ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கீனையா. ஆனா நம்ம குடும்பத்துல லவ் மேரேஜ்லாம் செட் ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம உன் மனசுல ஆசை வளர்க்க கூடாதுன்னு நானும் உன்னை விட்டு விலகி விலகி போறேன். ஆனா நீயாவே நெருங்கி நெருங்கி வர. என்னால எவ்வளோ நாள் உன்னை அவாய்ட் பண்ண முடியும்னு தெரியல இனியா. என் மனசுலயும் நீ தான் இருக்க. ஆனா என்னால இது உன்கிட்ட எப்பவுமே சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையிலுமே சொல்லவே முடியாது. இந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் இனியா. நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஷோ, இன்னைக்குன்னு பார்த்து எந்த பஸ்ஸுமே வரல. லேட் ஆகுதே. மீரா வேற தனியா இருப்பா. சீக்கிரமா போலான்னு பார்த்தா எப்பவும் ஊருக்குள்ள போற பஸ் இந்த டைமுக்கு தானே வரும். இன்னைக்கு என்ன, எந்த பஸ்ஸுமே வரல. ஒருவேளை டைம் மாத்திட்டானா? பஸ் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனோ? சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஸ் எதுவும் வரலனா அப்பாக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? ஆ, நம்ம முன்னாடி என்ன கார் வந்து நிக்குது. யாரா இருக்கும்? ஹாய் பவித்ரா. ம், ஹாய். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன மறந்துட்டீங்களா என்ன? ஞாபகம் இல்லையா? ஆ, இல்லைங்க, ஞாபகம் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நானும் நல்லா இருக்கேன். என்னாச்சு? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதானே? தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா என்ன மறந்துட்டீங்களோ? இல்லைங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது பஸ் வரலையேன்னு அந்த டென்ஷன்ல இருந்தனா, அதான். ஓ, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க, நானும் அந்த சைடு தான் போறேன். நீங்க எங்க போகணுமோ நானே டிராப் பண்ணிடுறேனே. என்ன? இல்லைங்க, பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். நான் பஸ்லயே போயிடுவேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. அட, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நானும் வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன். தெரியாதவங்கன்னா பயப்படலாம். என்னதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? நான் நல்ல பையன் தாங்க. என்னங்க? அது இல்லைங்க, பரவாயில்ல.
ஒருவேளை என்ன சந்தேகப்படுறீங்களோ? பயப்படாதீங்க. ரிலேஷனா ஆக போறோம். ஏதாச்சும் என்ன சும்மா விட்டுருவாங்களா? சேச்சே, பயம்லாம் இல்லைங்க. நான் எதுக்காக உங்களை சந்தேகப்பட போறேன்? அது இல்ல, உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வாங்க. ம், சரிங்க. என்னங்க இவ்ளோ அமைதியா வரீங்க? ஏதாச்சும் பேசிட்டே வரலாம்ல? எனக்கும் டைம் போகும். ஆ, பேசணுமா? என்ன பேசணும்? என்னங்க கேள்வி இது? என்ன பேசணும்னு கேக்குறீங்க? ஓகே. உங்கள பத்தி சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன சொல்றது? ஏதாச்சும் சொன்னா நெறைய கேள்வி கேட்பீங்க போல? என்ன? இல்ல, எது கேட்டாலும் முதல்ல ஒரு கேள்வி கேக்குறீங்களே, அதனால சொன்னேன். அப்படிலாம் இல்ல. என் பேரு தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. என் பேரு பவித்ரா. வேற என்ன சொல்றது? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு அப்பா, அம்மா, பாட்டி எல்லாம் இருக்காங்க. எனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான். அப்புறம் அவன் இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். ம், வேற என்னங்க சொல்றது? அப்புறம் நானும் மீராவும் சேர்ந்து ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். வேற என்னங்க? அவ்வளோதான். அவ்வளவுதானா? எனக்கு தேவையான மொத்த டீடைல்ஸும் இப்படி உடனே சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? பரவாயில்லையே. என்ன? ஆஹாம், ஒன்றும் இல்லை. உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. என் பேர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பேர் விஸ்வா. எனக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லைங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எனக்கு அம்மா அப்பா, வீட்டில் அத்தை மாமா இருக்காங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணு ஷில்பா. அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். வேற என்ன, இப்போ நான் லண்டன்லலாம் இல்லை. 3 இயர்ஸ் லண்டன்ல இருந்தேன். எனக்கு அங்க படிச்சனால கொஞ்சம் ஜாப் அங்க பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுங்க. அதனால அங்கேயே கொஞ்ச நாள் ஜாப் பார்த்தேன். அப்புறம் திரும்பவும் இங்கே வந்துட்டேங்க. அப்பா பிசினஸே பார்த்துக்கலான்னு இந்தியாக்கே வந்தாச்சு. இனிமே ஃபாரின் போற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. இனிமே இங்க தான் இருக்க போறேன். அவ்வளவுதாங்க. ஓ, என்னாச்சுங்க? ஆ, இல்லைங்க, ஒன்றும் இல்லையே. ஓ, ஓகே ஓகே. ஷோ, என் பக்கத்திலே இருக்கா. ஆனா இவகிட்ட வேற என்ன பேசுறதுன்னே தெரியலையே. எவ்வளவு நாளா இவகிட்ட பேச மாட்டோமா, இவனோட பேர் தெரிஞ்சுக்க மாட்டோமான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு என்னோட கார்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியலையே. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை விட்டா இப்பவே இவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். ஆனா அப்படிலாம் அவசரப்படக்கூடாதே. இப்பதான் பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இனிமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் அதுதான் கரெக்டா இருக்கும். இங்க இந்த ரைட் தான். ஆ ஓகே ஓகே. இவ்ளோ பக்கத்துல இவ்ளோ அழகா இருக்கா. அது இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கா. உன்னை ட்ராப் பண்ணணும்னு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. எப்பவும் நீ என் கூடவே இருக்க மாட்டியா? இப்படியே நம்ம பயணம் தொடராதான்னு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என்னோட வைஃப் நீதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன்னை தவிர வேற யாரையும் இந்த விஸ்வா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்கிட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உனக்கும் என்ன பிடிக்கும். அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டு. இங்க அந்த ஷாப் தான். ஓகே. ஓ, உங்க ஷாப் நேம் லவ்லி கிரியேஷன்ஸ். பரவாயில்லையே, நேம் கூட நல்லா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஓகேங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸு வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. நீங்கள் ட்ராப் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னும் லேட் ஆயிருக்கும். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இதுல என்ன இருக்கு? ம், ஓகே தென், நான் கிளம்புறேங்க. ஆ, ஓகேங்க. சார், ஸ்டாப் இட் ஷேகர். சார், நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் சார். அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேன்றாங்க. நம்ம கொடுத்த டீல பேச கூட விட மாட்டேன்றாங்க சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே அதை கட் பண்ணி தான் அனுப்புறாங்க. நம்ம கம்பெனி இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே. நம்ம கிட்ட எவ்வளவு கிளைண்ட்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா எல்லாரும் எப்படி எல்லாரும் அந்த கார்த்திக் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் அவங்களோட டிசைன்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பெர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறாங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அவங்க கம்பெனியோட டிசைன்ஸ் தான் வேணும்னு எல்லா கிளைண்ட்ஸும் அவங்க கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த கார்த்திக் கிட்ட பேசினாதான் சரி வராதுன்னு உங்களை நேர்ல அனுப்பி பேச சொன்னா நீங்க என்னன்னா போய் அந்த ஒர்க்கை சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வந்து என்கிட்ட எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல.
சார் நான் கார்த்திக் சார் கிட்ட இதை பத்தி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன் சார். ஆனா அவர் பார்ட்னர்ஷிப்க்கு சுத்தமா ரெடியா இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றப்போ அந்த கார்த்திக் வந்து என்ன மீட் பண்ணணும்னா மணிக்கணக்கா வெயிட் பண்ணி என்ன பார்த்துட்டு போவான். என்கிட்ட வந்து எத்தனையோ முறை ஜாபை பத்தி அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனேன். ஆனா இப்போ நானே வழிய போய் அவன்கிட்ட நம்ம கம்பெனியை அவன் கூட டைப் பண்ணிக்கலாம்னு கேக்குறப்போ முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்கான்ல. எவ்வளவு திமிரு. கொஞ்சம் காசு கையில பார்த்த உடனே ரொம்ப கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துக்கிறான்ல. சார் அவரோட டிசைன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவரே பர்சனலா எல்லாமே ரிவ்யூ பண்ணி அனுப்புறாரு சார். அதனாலதான் கிளைண்ட்ஸுக்கு அவரோட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாரு. பிரைஸ்ல கூட டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு சார். அதனாலதான் கிளைண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க பக்கம். டாபிக் ஷேகர், ஏன் முன்னாடி அவனை பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? நம்ம கம்பெனியை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு அவனை பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இத நான் இப்படியே சும்மாவே விட மாட்டேன். நம்ம பக்கம் எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட பாதிக்கு பாதி பேர் தான் நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. மத்தவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்கல்ல. அந்த பாதி பேரும் அப்பா இருந்தப்போ இருந்தவங்க தான் இப்ப வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படியே போனா நம்ம கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுக்கப்புறமா இதை சும்மா விடக்கூடாது. இப்படியா இருந்தாலும் கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட வருவாங்கன்னு நான் சும்மா இருந்தேன்ல, அதுதான் என் தப்பு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். டேய் கார்த்தி, உனக்கு இந்த சிவாவை பத்தி தெரியாதுல்ல? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு கிளைண்டாச்சும் எனக்கு கொடுங்க, நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு வந்து நின்னவன் தானடா நீ. இப்போ நான் கொடுக்குற ஆஃபரை ரிஜெக்ட் பண்றேன். அவ்வளவு திமிராயிடுச்சுல. இந்த ஷிஃபா யாருன்னு இனிமே நீ பாப்படா. எப்படி உன்கிட்ட எல்லா கிளைண்ட்ஸும் வராங்க, எப்படி உனக்கு ஆர்டர்ஸ் வருதுன்னு நானும் பாக்குறேன்டா. ஷேகர், நம்ம கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்புங்க. கமிங் Thursday ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா இன்வைட் பண்ணுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.